ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்னை குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாரம்பரிய இனிப்பான சுசியம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுசியம்னாலே நம்ம பாரம்பரியமாக காலகாலமாக செஞ்சு சாப்பிட்ற ஒரு ஸ்வீட். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வயசானவங்க முதல் கொண்டு சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக, மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது நம்ம கிராமத்தில் செய்கிற மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். கட்டாயம் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அளவுகள் நல்லா கரெக்டாக சொல்லியிருக்கேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு இந்த சுசியம் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த பாத்திரத்தை வேணாலும் நீங்கள் அளவு பாத்திரமாக வச்சுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வைக்கும்போது பருப்பு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சுழியம் உள்ளே இருக்கிற அந்த பூரணம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணி வடிகட்டிட்டு அந்த கடலைப்பருப்பு குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டதுக்கப்புறமா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் கடலைப்பருப்புக்கு 1.5 கப் தண்ணி விட்டிங்கன்னா நமக்கு தண்ணி வேஸ்ட்டாக வடிக்காமல் அந்த சத்துலாம் போகாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க, மீடியமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே அது வேகிறதுக்குள்ளே நம்ம வெல்லம் இடித்து வச்சுக்கலாம். உருண்டை வெல்லம் தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கரெக்டான ஸ்வீட்டில் இருக்கும். கம்மியாக வேணும்னா 3/4 கப் எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த வெல்லத்தை நம்ம பாக காய்ச்ச போகிறதில்ல. இதில் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா இந்த வெல்லம் கரையணும். கரைஞ்சோடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கல், சின்ன சின்ன மண்ணெலாம் இருக்கும். அதுக்குள்ளார நம்ம இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு 1/2 மூடி தேங்காவை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் நிறம் மாறாமல் நல்லா அந்த தேங்காய் பூ வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. நமக்கு பாகும் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு குக்கர் விசிலும் வந்திருக்கும். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ வடிகட்டின பாவை அதே பாத்திரத்தில் ஊற்றிட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணாமல் வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும் இந்த பாகு. அதுக்கப்புறமா இப்போ நல்லா குக்கர் விசில் வந்தோடனே இந்த ஏர்லாம் அடங்கினோடனே நீங்கள் பருப்பு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது. ஆனால் பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இது நீங்கள் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த சர்க்கரை பாகு இருக்குங்களா, இப்போ அடுப்பை ஆனில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த கடலைப்பருப்பை அரைச்சி வச்சுருக்கிறது இதில் போட்டுக்கலாம். சர்க்கரை பாகில் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது இவ்வளோ கொலகோல்னு இருந்தால் உருண்டை பிடிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுட்டே இருந்தோம்னா கெட்டியாயிரும். இப்போ ஒரு 4-5 ஏலக்காவை நல்லா இடித்து இது கூட சேர்த்துருக்கேன். அடுப்பில் மீடியமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம துருவின வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாயிரும். ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. பார்த்திங்களா, கெட்டி ஆகிறது அப்படியே தெரியுது. இது கூட 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு திகட்டாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இன்னமும் கொஞ்சம் டைட் ஆகும். சுசியம் அப்போ தான் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஆறினோடனே இந்த சுசியம் பால் உருண்டிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு இந்த பால் உருட்டிக்கோங்க. உள்ளே வைக்கிற பூரணம் இது. இப்போ உருண்டிலாம் தயாராக இருக்குது. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா மைதா மட்டுமே போதும். இதில் ஒரு 3/4லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயும் ஒரு 2 சிட்டிகை, 1 சிட்டிகை போட்டால் கூட போதும். உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அதிகம் போடக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்தில் கரைச்சிக்கணும். அதாவது மேலே அந்த லேயர் சன்னமாக இருக்கணும். இப்போ அந்த பூர்ணத்தை எடுத்து இந்த மாவில் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி வரணும். புதுசாக செய்கிறவங்க இந்த மாதிரி எண்ணெயில் போடுறதுக்கு பயப்படுவாங்க. அதனால் இந்த ஸ்பூன் வச்சு செஞ்சுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் ஆயில் இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா மேலேயும் வெந்துடும். அதாவது உடையாமல் நல்லா சூப்பராக வரும். நம்ம கையில் அதுக்கப்புறமா போட்டு காட்டுறேன். இது சீக்கிரமாக வெந்துடும். பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி ஹையில் வச்சு சுடாதீங்க, கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு சுடுங்க. இப்போ பாருங்கள், கையில் இந்த மாதிரி உள்ள அந்த பால் விட்டு நல்லா நினச்சி இந்த மாதிரி போடணும். சூப்பரான முறையில் சுசியம் தயாராகிடுச்சு. இது சீக்கிரமாக குக் ஆயிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுசியம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சுசியம், சுழியம், சொய்யம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.